எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டி சேனல்ல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூனியர் பேலப், சீனியர் பேலப், எக்ஸாமினர் அண்ட் ரீடருக்கான வாய்மொழி தேர்வு வந்து எந்த மாரி இருக்கும்? என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? நம்ம எப்படி அதுக்கு பதில் குடுக்கணும்? அப்படின்ற ஒரு சின்ன நோட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டே தெரிய வரும். வேலை வழிகாட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வாய்மொழி தேர்வாக இருக்கட்டும், மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் பெலப், சீனியர் பெலப் வாய்மொழி தேர்வு 2024 இப்போ நமக்கு நடக்கக்கூடிய வாய்மொழி தேர்வு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு அப்டேஷன் வீடியோ தான் இது. ஸோ அதை முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாய்மொழி தேர்வு வந்து காலை 9:30 மணிக்கு அறைக்குள் சென்று அமர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்னிங் 9:30க்கு வந்து நம்ம கொடுத்துக்கூடிய ஹாலில் போய் எல்லோரும் செட்டிங் ஆகிடணும். அங்கே உங்களுக்கு ஒரு படிவம் கொடுப்பார்கள், அதை நிரப்ப வேண்டும். நமக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அசல் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும். நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கொண்டு போகணும். பின்னர் 2 நீதிபதிகள் அல்லது 4 நீதிபதிகள் தங்களிடம் கேள்வி கேட்பார்கள். 2 ஜட்ஜு இல்லைன்னா 4 ஜட்ஜு வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. முதல்ல உங்களை பற்றி சொல்ல வேண்டும். செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் தொடங்கிய ஆண்டு எந்த இயர் வந்து தொடங்குச்சு அப்படின்னு கேட்பாங்க. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ரெண்டுமே வந்து நல்லா படிச்சுட்டு போயிடணும். தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு ஆளுநர் பற்றி கேட்பாங்க. இந்திய குடியரசுத் தலைவர் யார், அட்வொகேட் ஜெனரல், மத்திய மாநில சட்டத்துறை அமைச்சர், அவங்கள பற்றி எல்லாமே நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து நேர்காணல் அன்று தினசரி நாளிதழ் முதல் பக்கம் அல்லது கடைசி பக்க செய்தி பற்றி கேட்கலாம். அதாவது இப்போ நமக்கு வந்து நாளைக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கான நியூஸ் வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுட்டு போயிருக்கணும். அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேஜோ இல்லை லாஸ்ட் பேஜோ வந்து நம்மளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு நீங்கள் நன்றாக பதிலளித்தால் 30 மதிப்பெண் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணோன்னா 30 மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்மொழி தேர்வு வந்து கூடிய விரைவில் நடக்க போகுது. நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம், அதுக்கான ரிசல்ட் வந்து சீக்கிரமாக வந்துடும். அது முடிஞ்சோடனே ப்ராசஸ் ஆரம்பித்து வாய்மொழி தேர்வை வந்து நடத்திடுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உபயோகமாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.